கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்று கூட ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். மத்தேயு 6வது அதிகாரத்துல 19 மற்றும் 20 வசனத்தை நாம் தியானிப்போம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. அப்ப நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்துல வந்து உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க சொல்றாரு. இப்ப பொக்கிஷம்னு பார்த்தா நம்ம இந்த பூமியில வந்து ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் இருக்கு. பணம், நகை, பொருள், நிலங்கள், இன்னும் நிறைய பொக்கிஷங்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பரலோகத்துல உங்களுக்கு வந்து பொக்கிஷங்களை வந்து சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ வந்து இதெல்லாம் வந்து தப்பா, அது பணம், பொருள், நகை இதெல்லாம் இருக்கக்கூடாதா அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்லல. அப்போ பணம் நமக்கு வந்து தேவைப்படாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணம் நமக்கு தேவைப்படுது. அப்போ பொருளும் பாத்தீங்கன்னா பொருள் நமக்கு தேவைப்படுது. ஆனா பண தேவை தப்பு கிடையாது, பண ஆசை வந்து தப்பா இருக்குது. பொருள் தேவை தப்பு கிடையாது, ஆனா பொருள் ஆசை வந்து பாவமா இருக்குது. ஸோ அத மாதிரிதான் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. அதாவது பணம், பொருள் எல்லாம் தேவைதான், ஆனா அதுக்காக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை ஓடி அழிச்சிடாதீங்க அப்படின்றதான் இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு. சரி, ஓகே. இப்போ வந்து ஆண்டவர் வந்து நமக்கு வந்து பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க சொல்லியிருக்கிறாரு. இப்போ நாமளும் பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைத்துக் கொண்டே வந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பொக்கிஷம் திருடப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? என்ன பிரதர் சொல்றீங்க, எங்களுடைய பொக்கிஷம் திருடப்படுதா? அதாவது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் வசனத்துல, அங்க திருடவும் முடியாது, பூச்சியாவது துருவாவது வர்றதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன வசனத்தை எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நினைக்கலாம். ஒரு நிமிஷம் நம்ம வந்து நிதானமா நம்ம தியானிக்கும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும். இது இன்னும் நமக்கு வந்து புரியறதுக்காக நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது பரலோகத்துல இது நடக்கக்கூடிய உண்மையான சம்பவம் கிடையாது, நம்மளுடைய புரிதலுக்காக ஒரு சின்ன ஒரு கற்பனை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பரலோகத்துல வந்து பிதாவாகிய தேவன், அவருடைய வலது பாரிசத்துல வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க. அங்க கோடான கோடி தூதர்கள் வந்து பிதாவாகிய தேவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் ஆராதிச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்ப அந்த சமயத்துல திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு அலர்ட் சவுண்ட் வந்து கேக்குது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பேங்க்ல வந்து ராபரி நடக்கும்போது அலர்ட் சவுண்ட் கேட்கும் பாத்தீங்களா? அங்க ஒரு பெரிய பரபரப்பு உண்டாகும், அங்க திருடங்க வந்திருப்பாங்க, அங்க ஸ்டாஃப்லாம் வந்து என்ன பண்றதுன்னு சொல்லி ஓடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு சம்பவம் இப்ப பரலோகத்துல நடந்துகிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு பார்த்தா என்னடா இது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்கும்போது எல்லாருடைய பொக்கிஷங்களும் திருடப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னடா பரலோகத்துல பொக்கிஷம் திருடப்படுதா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்போ அந்த திருடன் யாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? அந்த பொக்கிஷங்களை எல்லாம் திருடி கொண்டிருக்கிற திருடர் யார் தெரியுமா? வேற யாரும் இல்ல, நீங்களும் நானும் தான் அந்த திருடங்க. என்ன பிரதர் சொல்றீங்க, நாங்க எங்களுடைய பொக்கிஷத்தை வந்து திருடறோமா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து யோசிக்கலாம், ஆச்சரியப்படலாம். ஆனா வேதம் ஒரு பக்கம் என்ன சொல்லுதுன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நாம செஞ்ச நன்மையை மத்தவங்ககிட்ட வந்து சொல்லக்கூடாதான். நம்ம தர்மம் செய்யும் போது நம்மளுடைய வலது கை செய்யற தர்மம் இடது கைக்கு தெரியக்கூடாதான். அப்ப அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து அந்தரங்கத்துல வந்து செய்ய சொல்றாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், உதவி செய்யறத வந்து நம்ம சொல்லி காமிச்சிடறோம், உதவி செய்யறத 4 பேர்ட்ட போய் சொல்றோம். அது மட்டுமல்ல, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம ஏழைக்கு செஞ்சுட்டு அதை முடிஞ்சா அவங்கள்ட்டே மறைமுகமா சொல்லி காமிச்சிடறோம். இல்லைன்னா மத்தவங்கள்ட்ட போய் நான் அந்த ஏழைகளுக்குலாம் நான் என்ன பண உதவி எல்லாம் செஞ்சிருக்கேன் தெரியுமா, நான் இந்த பிள்ளைங்களை நான் படிக்க வச்சிருக்கிறேன் தெரியுமா, நான் இந்த மிஷினரியை தாங்குறேன் தெரியுமா, நான் இந்த மிஷினரி ஸ்தாபனத்துக்கு காணிக்க கொடுக்குறேன் தெரியுமா, நான் இந்த சர்ச்சு கட்டி கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் நான் தான் தெரியுமா, நான் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளவு ஊழியத்துல சாதிச்சிருக்கேன் தெரியுமா, இப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை ஊழியம் செஞ்சுட்டு இருக்கலாம், ஒருவேளை படிச்சுட்டு இருக்கலாம், ஒருவேளை வேலை பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா நம்ம இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம்னு சொல்லி ஒருவேளை நம்ம மத்தவங்ககிட்ட சொல்லாட்ட கூட நமக்குள்ளேயே நாம வந்து அது பெருமையா நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய பொக்கிஷத்தை திருடப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே. இப்போ நீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு, நிறைய நன்மைகளை செஞ்சுட்டு, நற்காரியங்களை செஞ்சுட்டு நீங்க பரலோகத்துல வந்து பொக்கிஷத்தை சேர்த்து வச்சிருப்பீங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தையும் நீங்க வந்து சொல்லி பெருமைப்படும் போதும், உதவியில செஞ்சுட்டு சொல்லி காமிக்கும் போதும் நாம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய பொக்கிஷத்தை நாமளே திருடி கொண்டிருக்கிறோம். அதனால எக்காரணத்தை கொண்டும் நீங்க பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வச்சுட்டு அதை நீங்களே திருடி பரலோகத்துல இருக்கிற உங்க பேங்க் பேலன்ஸ் வந்து ஜீரோ ஆக்கிறாங்க. ஒருவேளை இந்த பூமியில உங்களுக்கு நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்கலாம், நிறைய சொத்துக்கள் இருக்கலாம், நிறைய பணங்கள் இருக்கலாம், இல்ல படிப்பு இருக்கலாம், திறமை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா பரலோகத்துல உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது அங்க போய் நீங்க செஞ்சது எல்லாமே வேஸ்டா தான் இருக்கும். அதனால நாம செஞ்ச நற்காரியங்களையும் உதவிகளையும் கொடுத்த காணிக்கைகளையும் கூட செஞ்ச நன்மைகளையும் வந்து மத்தவங்ககிட்ட சொல்றதை நிப்பாட்டிட்டு நாமளும் வந்து அதை நம்ம பெருமையா நம்ம வந்து நினைச்சுக்கிட்டே இருக்காம நாம வந்து கர்த்தருக்குள்ள தாழ்மைப்படும் போது கர்த்தர் வந்து நம்மளுடைய பொக்கிஷ பாதுகாத்து வச்சிருப்பாரு, நம்மளுடைய பொக்கிஷமும் திருடப்படாம இருக்கும். இப்ப நீங்க சின்னதா ஒரு விஷயத்தை சிந்திச்சு பாருங்க. நான் தான் அந்த பாஸ்டருக்கு காணிக்கை கொடுத்தேன், நான் தான் அவங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு உதவி செஞ்சேன், நான் தான் அந்த சர்ச்சை கட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நீங்க 4 பேர்ட்ட சொல்லும் போது அந்த இடத்துல என்ன நடக்கும் தெரியுமா?
ஒருவேளை அந்த 4 பேரும் அந்த நேரத்துல நீங்க வந்து உங்களை வந்து பெருமையை பேசலாம், ஓ அப்படியா பிரதர், சூப்பர் பிரதர் அப்படின்னு சொல்லி பேசலாம். ஆனா அதே இது ஒரு 4 நாள் கழிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு விரோதமாவே மாறிடுவாங்க. இல்லைன்னா நம்மளை பத்தியே ஏதாவது வந்து புறம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, ஐயோ அன்னைக்கு புகழ்ந்தாங்களே இன்னைக்கு நம்மளை பத்தி இப்படி பேசுறாங்களே, இந்த மனுஷங்களே இப்படிதான்ப்பா அப்படின்னு நினைப்பீங்க. அப்போ நீங்களும் அந்த நேரத்துல கவலைப்பட்டு உங்களுடைய பொக்கிஷத்தையும் இழந்து நீங்க பெருமைப்பட்டதுனாலையும் சந்தோஷப்பட்டதுனாலையும் இல்ல நீங்க 4 பேர்கிட்ட சொல்றதுனாலையும் நீங்க உங்களுடைய பொக்கிஷத்தையும் இழந்ததுதான் மிச்சம். நீங்க எந்த 4 பேர்கிட்ட சொல்லி நல்லா இருக்குன்னு நினைச்சீங்களோ அந்த 4 பேரும் உங்களை விட்டு போயிருவாங்க. அதனால மனுஷருக்கென்று எதையும் செய்யாம கர்த்தர் பார்க்கிறார் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க செய்யும் போது கர்த்தர் உங்களை வந்து பூமிக்குரிய விதத்திலையும் சரி மறுமைக்குரிய விதத்திலையும் சரி எல்லா ஆசீர்வாதத்தினாலும் உங்களை வந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்க அந்தரங்கத்துல செய்யற ஒவ்வொரு விஷயமும் கர்த்தர் உங்களுக்கு வெளியரங்கமா பதில் கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.